2017 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்லாண்டில் நடந்த NXT டேக்ஓவரில் பெரிய ஈவெண்ட்டில் நம்ம அலெக்ஸ்டர் பிளாக் டெபியூட் ஆகிறாருங்க NXTக்கு. இவர் NXT டெபியூட் ஆன முதல் மேட்ச்சு ஆண்ட்ரே ஆல்மஸை எதிர்கொண்டு முதல் மேட்ச்சில் வின் பண்ணார். அதுக்கப்புறமா இவரோட சாதனைகள் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. 2017க்கான சிறந்த மேல் ரெஸ்லராகவும் வராரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு வருஷ காலமாக அன்டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரீக், அதாவது ஒரு வருஷ காலமாக எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் விண்ணை மட்டும் பார்த்துட்டே வந்தார். 2018 ஏப்ரல் 17ஆம் தேதி மறுபடியும் ஒரு வருஷம் காலம் கழிச்சு ஆண்ட்ரே ஆல்மஸை எதிர்கொண்டு புதிய NXT சாம்பியனாக ஆகுறாருங்க. 108 நாள் ஹோல்ட் பண்ணி NXT சாம்பியனாக இருந்தாருங்க. ஆகஸ்ட் 18, 2018 அன்று இவரோட டைட்டில் இழந்தது டாமோசோ சாம்பாவோட தோந்து முதல் முறையாக ஒரு தோல்வி அடைகிறது தான் இவருடைய நான் ஸ்ட்ரீப்போட எண்ட் ஆகுதுங்க ஸ்ட்ரீக்கு. அலிஸ்டர் பிளாக்கை பற்றி ஏன் பயப்படுறாங்கன்னா, அவருடைய ஃபினிஷ் கிக்கான பிளாக் மாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கிக்கை வாங்கின ஆப்பனண்ட் ரெண்டாவது ஏந்திரிக்கவே பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கிக்கானது அவருடைய ஆப்பனண்டோட ஹெட்டில் போய் விழுவும். இவரோட கிமிக்கானது ஈவில் டெட் கேரக்டர், அதாவது டார்க் ஃபாதர் என்ற கிமிக்கில் இவர் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிமிக்கு பார்த்தாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. இந்த கிமிக்கானது கெயின், அண்டர்டேக்கர், ஃபின் பேலர் இதுமாரி கிமிக்கில் இவரும் ஒரு கிமிக் பண்ணுறாரு. இந்த கிமிக்கை பார்த்த நிறைய ஆப்பனண்ட்டு இதை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. இதனால கூட NXT ரொம்ப நாள் இவர் நீடிச்சிருந்தார். அலிஸ்டர் பிளாக் ஒரு ரிக்வெஸ்ட் டாக் டீம் பார்ட்னராக இணைஞ்சாங்க. இது சில நாளுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரா டிவிஷனுக்கு டெபியூட் ஆனாங்க. அதுவும் சில நாள் கழிச்சு அவங்க அலிஸ்டர் பிளாக்கை ஸ்மாக் டவுனுக்கு மாற்றிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, அலிஸ்டர் பிளாக் நிலையான டாக் டீம் பார்ட்னராக இருக்க முடியல. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. அலிஸ்டர் பிளாக்கிட்ட எனக்கு பிடிச்ச செய்தி தெரியுங்களா, அவருடைய கிமிக் காட்ஃபாதர் கிமிக், அசுரத்தனமான பிளாக் மாஸ் ஃபினிஷர் கிக், ரஸ்லிங் மூவ்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூவ்மெண்ட் ஸ்பீட், ஸ்டேஜ் மேலே உட்காருவார் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்குது. அவரை பார்க்கறது ஆப்பனண்ட்டே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீல்டன் கேரக்டராக வாழ்ந்தாருங்க NXTயில். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அலிஸ்டர் பிளாக்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று தட்டி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரஸ்லிங் மச்சான்.